அருப்புக்கோட்டையில் வங்கியின் ஜன்னல் கம்பியை அறுத்து உள்ளே நுழைந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தெற்கு தெருவில் தமிழ்நாடு கிராம வங்கி அமைந்துள்ளது. அங்கு இன்று அதிகாலை நேரத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் அங்கு உள்ள ஜன்னலில் இருந்த 3 கம்பிகளை மட்டும் மறுத்து வங்கியின் உள்ளே நுழைந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட முயன்றுள்ளனர். அப்போது வங்கியில் பொருத்தப்பட்டிருந்த அலாரம் ஒலித்ததால் கொள்ளை முயற்சியை கைவிட்டு அங்கிருந்து கொள்ளையர்கள் தப்பி ஓடியுள்ளனர். கொள்ளை சம்பவம் குறித்து வங்கி மேலாளர் சுரேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் நகர் குற்றப்பிரிவு போலீசார் சம்பவ இடத்தில் தடயங்களை சேர்த்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டூஜி ஊழலை மிஞ்சக்கூடிய ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். தேனியில் இந்து மக்கள் கட்சி தொண்டரணி சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் முல்லை பெரியாறு அணை உடைந்துவிடும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளா மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பி வருகின்றனர் என்றும், இது தமிழகம் கேரளா மக்கள் இடையே நல்லுறவை சிதைக்கின்றது என்றும், 2G ஊழலை மிஞ்சக்கூடிய ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல் என்றும், 2 லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்று இருக்கும் எனவும், வருகிற 2026 தேர்தல் நடக்கும்போது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்றும், அதனால் இந்த அரசை டிஸ்மிஸ் செய்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசு கேரள மாநிலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா இவங்கெல்லாம் இண்டி கூட்டணியில் ஒன்னா இருக்கிறாங்க. பொதுவாக கேரள மாநிலத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு விரோதமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறார். கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை, குப்பைகளை கொண்டு வந்து இங்க தமிழக எல்லைக்குள்ள கொட்டிட்டு போறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலே அப்படி குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அதை எதிர்த்து இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் யாரும் பேசல. திமுக கண்டனம் தெரிவிக்கல. குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் 4.97 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு எம்எல்ஏ மாணிக்கம் பூமி பூஜையிட்டு பணிகளை துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோகைமலை ஒன்றியம், குளித்தலை ஒன்றியம் மற்றும் நங்கவரம் பேரூராட்சி பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. ஆர்டிமலை மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு திட்டத்தின் கீழ் 94.24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய 4 வகுப்பறை கட்டிடங்கள், நச்சலூர் உயர்நிலைப் பள்ளியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 78 லட்சம் மதிப்பில் 4 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் உள்ளிட்ட சுமார் 4.97 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு எம்எல்ஏ மாணிக்கம் பூமி பூஜையிட்டு பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பிரசவம் மற்றும் பிரசவ பின் அறை கட்டிடம், புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தினையும் எம்எல்ஏ திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாஞ்சோலை மக்களின் மண்ணுரிமை மீட்பு மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அதன் நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், அருந்ததியருக்கான 3% உள் இட ஒதுக்கீட்டை தான் எதிர்க்கவில்லை என்றும், ஆனால் 3% இட ஒதுக்கீடு அல்லாமல் மீதமுள்ள 15%லும் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு அளிப்பதனை தான் எதிர்க்கிறேன் என தெரிவித்தார். மேலும் இந்த இடஒதுக்கீடு சட்டம் என்பது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டி நெறிமுறைகளுக்கு எதிரானது எனவும், புள்ளி விபர தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், ஆனால் அதன்படி இந்த 3% இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்றும், இதை கண்டித்து வரும் மே 17ஆம் தேதி திருச்சியில் பிரம்மாண்டமான பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என தெரிவித்தார். 76 சமுதாய மக்களை உள்ளடக்கி 18% இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக இருக்கிறது. அதுல 2009ஆம் ஆண்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அதில் அருந்ததி என்ற ஒரு
ஒரு பிரிவினருக்கு மட்டும் 3% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு ஆலோசனை நடைபெற்றது. அதற்கு பிறகு அதை ஒரு அரசாணையாக கொடுத்தார். அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு மட்டும் கொடுப்பதற்கு கூட பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும் நான் அதற்கு எதிர்ப்பாளர் இல்லை. 3% அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். எஞ்சியிருக்கக்கூடிய மீறி 15% எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு மீண்டும் முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. இப்படி அந்த அநியாயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திரசூடேஸ்வர சுவாமி மலைக்கோவிலின் திருத்தேர் திருவிழா உற்சவம் கடந்த 8ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மின் ஒளியில் மடையடிவாரத்தில் தேர்பேட்டையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மரகத சரோவரம் என்று அழைக்கப்படும் பச்சை குளத்தில் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மலர்கள் மற்றும் ஆபரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர்கள் அம்பாளும் சிவபெருமானும் பச்சை குளத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.